வனிதா விஜயகுமார் அவங்களுடைய மேரேஜ் ஃபங்க்ஷன் சம்திங் ரிலேட்டிவ்ஸ் போல இருக்குது. அதனால் இவங்க எல்லாரையுமே கூப்பிட்ருக்காங்க. யாருன்னா பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் ஜோவிகாவோட ஃப்ரெண்டான நிக்சன், விஜய் வர்மா, மாயா, பூர்ணிமா, நிக்சன் இவங்கெல்லாம் போயிருக்காங்க. அண்ட் நேற்று ஃபோட்டோ மட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் பூர்ணிமா, நிக்சன், விஜய் வர்மா, அப்புறம் ஜோவிகா, வனிதா இவங்களாம் மட்டும்தான் இருந்தாங்க. மாயா இல்லையோ, பூர்ணிமாவை விட்டுட்டு மாயா எங்கே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேள்விக்குறி இருந்தது. அப்புறம் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மாயா சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க ஃபுட்ஸ் எல்லாருக்கும். கூட நிக்சன், பூர்ணிமா எல்லாருமே சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் நேற்று ஃபோட்டோவில் மாயா ஸ்பாட் அவுட் ஆகலை. இதில் விக்ரம், அக்ஷயாலாம் இல்லை. அண்ட் விக்ரம் வேறு நேற்று திடீர்னு ஒரு பகிரங்கத்தை கிளப்பினார். நைட்டு போஸ்ட் போட்டுட்டு திரும்ப டெலீட் பண்ணிட்டார். ஐ குவிட் மை பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக போட்டார்? ப்ராங்க் பண்ணாரா இல்லை வேணுமே பண்ணிவிட்டு இது மாதிரி இஷ்யூ ஆகுது அப்படின்னு சொல்லி டெலீட் பண்ணிட்டாரா அப்படின்றதும் தெரில. ஆனால் மாயா கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கவே இல்லை. அவங்க வெளியில் வந்தது பிறகு நிக்சனுமே ஸ்பேஸில் வந்து பேசிகிட்டு இருந்தார். அவருக்கு தைரியம் இருந்தால் இன்டர்வியூ கொடுக்க வேண்டியதானே, ஸ்ட்ரைட்டாக பேச வேண்டியதானே அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸும் பார்க்க முடிஞ்சது. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது ஐஷுவை பற்றி இஷ்யூ வரும், பிரதீப் பற்றி கொஸ்டின் கேட்பாங்க, தேவையில்லாத இஷ்யூ அப்படின்ற மாதிரி அவர் அவாய்ட் பண்ணுறதா சொல்கிறாரு. இந்த மாதிரி அவர் ஓடி ஒளியறது தான் அவர் மேலே தப்பு இருக்குன்றதை அவரே நிரூபிச்சிக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நேரில் வந்து பேசிட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதாவது சொல்லி ஏதாவது சமாளிச்சிருக்கலாம். பட் இவர் இந்த மாதிரி சொல்லி அவாய்ட் பண்ணுறது தான் வந்து இன்னும் ஓட துரத்துவாங்கன்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் விஜய் டிவிலேருந்தே நிக்சனோட இன்டர்வியூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் நிக்சன் வந்து வரவே இல்லை இன்டர்வியூக்கு. வனிதாவுமே இவங்க கூட சேர்ந்துட்டு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இப்போது இவங்க எல்லாரும் வெளில வந்த பிறகு அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி அப்டேட்ஸ் வேணா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.